16+ ஷோவாக பிக்பாஸ் இருந்தாலும் வீட்டில் பெரியவர்கள் பார்க்கும்போது கூடவே சேர்ந்து குழந்தைகளும் பிக்பாஸ் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றனர். இதற்கு முன் வெளியான 7 சீசன்களையும் குழந்தைகள் அதிக அளவில் பார்த்துள்ளனர். கமல்ஹாசனையே பிக்பாஸ் என்றே குழந்தைகள் அழைத்து வந்ததையும் பார்த்திருக்கிறோம். முதல் சீசனிலேயே ஓவியாவுக்கு ஆரவு கொடுத்த முத்தம் சர்ச்சையை கிளப்பிய நிலையில் கமல்ஹாசன் மருத்துவ முத்தம் என முட்டு கொடுத்தார். நிவாஷினியுடன் அசல் கோளார் போட்ட ஆட்டமெல்லாம் ரசிகர்களை அருவருக்க செய்தது. பிக்பாஸ் சீசன் 7இல் பிரதீப் ஆண்டனி பெண் போட்டியாளர்களுக்கு தொல்லை கொடுக்கிறார் என்றும் அவரால் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பெண்கள் ஆடிய கேம் காரணமாக அவருக்கு ரெட் கார்டும் கொடுக்கப்பட்டது. ஆனால் தற்போது பெண்களே பிக்பாஸ் வீட்டில் மோசமாக நடந்து கொள்கின்றனர் என்றும் விஜய் சேதுபதி தனது மகளை முதலில் இந்த ஷோவை பார்க்க அனுமதிப்பாரா என்றும் ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். பிக்பாஸ் வீடாக ரசிகர்கள் இதுவரை கொண்டாடப்பட்டு தமிழ் பிக்பாஸ் நிகழ்ச்சி தற்போது ஆபாச வீடு என்கிற அடைமொழியுடன் அழைக்கப்பட்டு வருகிறது. அகம் டிவி வழியே அகத்துக்குள் என கமல் கட்டி காப்பாற்றி வந்த பிக்பாஸ் வீட்டை விஜய் சேதுபதி கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கெடுத்துவிட்டார் என்றும் தமிழ்நாட்டு மக்களின் குழந்தைகளையும் இளைஞர்களையும் கெடுத்து கலாச்சார சீரழிவுக்கு வித்திடவே இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி வருகிறது என்றும் 24 மணி நேரமும் ஓடிடியில் அவர்கள் பண்ணும் அளப்பறைக்கு அளவே இல்லை என்கின்றனர். முத்தம் கொடுப்பது கட்டி அணைப்பதை தாண்டி கண்ட இடங்களுக்கு கை செல்வதும் அடிக்கடி போடுவியா, ரொம்ப பசிக்குது, மிட் நைட்டில் சாப்பிடுவியா என ஆதிரை, அரோரா, எஃப்ஜே, துசார், கமருதீன் உள்ளிட்ட பலர் ஆபாச பேச்சுக்களையும் இரட்டை அர்த்த வசனங்களையும் பேசி இளைஞர்களின் மனதை ரொம்பவே கெடுத்து வருவதாக குற்றச்சாட்டுகள் கிளம்பியுள்ளன. கடந்த சீசனில் ரீல் மகளாக மகாராஜா படத்தில் நடித்த சாச்சனா பிக்பாஸ் வீட்டுக்கு வரும்போதே உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை என விஜய் சேதுபதி கேட்டார். அவர் தொகுத்து வழங்கும் பிக்பாஸ் தமிழ் சீசனை அவரது மகளை பார்க்க விடுவாரா? ஆதிரையின் கை எங்கே போகுது பாருங்க, ரொம்பவே வக்கிரம் பிடித்த அந்த நபரை உடனடியாக வீட்டை விட்டு வெளியேற்றுங்கள் அல்லது இந்த நிகழ்ச்சியை நிறுத்துங்கள் என ரசிகர்கள் காட்டமாக சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். சல்மான் கான் தொகுத்து வழங்கும் ஹிந்தி பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பிகினி உடையில் நீச்சல் குளத்தில் குளிப்பது, லிப்கிஸ் அடிப்பது, ஒரே போர்வைக்குள் இருவரும் சென்று கசமுசா செய்வது என எல்லை மீறி வரும் நிலையில் அதேபோல தமிழ் பிக்பாஸையும் மாற்றி வருவதாக கூறுகின்றனர்.